நல்லா இனிப்பா இருக்கு. அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், அல்சர் குணமாகும், குடல் புண் சரியாகும், தொண்டை புண், வாய் புண் சரியாகும், பைல் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் சரியாகும், பித்தத்தினால் ஏற்படக்கூடிய அசதி, சோர்வு, டயர்னஸ் இது மாதிரி பிரச்சனைகள், கண்ணெரிச்சல், உடம்பெரிச்சல் சரியாகும். ஊசிப்பாலை மூலிகை வச்சிருக்கிறீங்க, இது உடச்ச உடனே பால் வருது. இந்த மூலிகை பற்றின விவரமான தகவல் சொல்லுங்க ஐயா. இது அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம், தேவைப்படும் போது காய வச்சு பவுடர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நரம்பு தளர்ச்சியை போக்கி நரம்புகளுக்கு வலு கொடுத்து ஆன்ம சக்தியை பலப்படுத்தும். ஓகேங்கய்யா. அப்பேற்பட்ட ஒரு மூலிகை இது. இது பால் வருது பார்த்தீங்களா, இந்த பால் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது. ஓகே. அல்சருக்கு ரொம்ப நல்லது. அல்சர் பேஷண்ட் உள்ளவங்க இது எப்படி சாப்பிடலாம் ஐயா? அல்சர் பேஷண்ட் இதை எடுத்து போயிட்டு நல்லா பொடியை வெட்டி காய வச்சு வச்சுக்கிட்டு ஒரு 1/2 கிலோ அளவு காய வச்சு வச்சுக்கிட்டு தினம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு 1 டம்ளரை சுண்ட வச்சு அதை அவங்க குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அல்சருக்கு படிப்படியாக குணமாகும். படிப்படியாக குணமாகும். ஐயா, ஆண் பெண் இருப்பாளருக்குமே பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கு. நீங்க நரம்பு வீக்னஸா இருக்காங்க. இந்த நரம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணனும் அப்படின்னா 2 பேரும் எப்படி சாப்பிடலாம்? இதை 2 பேருமே வந்து ஆண் பெண் இருவருமே சாப்பிடலாம். இதே போல நல்லா நிறைய பொடியை பறிச்சு காய வச்சு பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது இந்த கொடியில ஒரு பிடி ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 2-3 டம்ளர் தண்ணி வச்சு அதை 1 டம்ளரை வத்த வச்சு குடிச்சிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு பெண்கள் வெள்ளைப்போக்கு கூட குணப்படுத்தும். ஏன்னா இது வந்து குளிர்ச்சியான மூலிகை, பால் வரக்கூடிய மூலிகை, வயிற்று புண்ணு ஆட்டும், நரம்புகள் வந்து வலுப்பெறும். அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஊசிப்பாலை. ஊசிப்பாலை ஐயா, இந்த ஊசிப்பாலையை நீங்க சாப்பிட்டு காமிங்க ஐயா. ஆண் பெண் இருவரும் சாப்பிடலாம். ஆண் பெண் இருவரும் சாப்பிடலாம். நிறைய பூ எடுத்துக்கோங்க. சாப்பிடலாம். பூவும் எடுத்துக்கலாமா? பூவும் எடுத்துக்கோங்க. பூவும் எடுத்துக்கோங்க. இலையை எடுத்துக்கோங்க. நிறைய நீங்கள் சாப்பிட்டு காமிங்க மக்களுக்கு. நண்பர்களே, இந்த மூலிகை வந்து பச்சையாக சாப்பிடலான்னு சொல்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தன்மையுடையது, நரம்பு தளர்ச்சியை போக்கும். ஆண் பெண் இருப்பாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, நரம்பு வீக்னஸாக இருக்குன்றீங்க. இங்கே பாருங்கள், இவர் கையில் வச்சுருக்காரு. இதுதான் ஊசிப்பாலை மூலிகை. அந்த பூ இலை ரெண்டுமே கையில் வச்சுருக்காரு. இதை வந்து ஆண் பெண் இருப்பாலுமே சாப்பிட்லாம், உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம், குடல் புண்ணு இருக்கிறவங்க சாப்பிடலாம். இது சாப்பிட்டு வரும்போது அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், அல்சர் குணமாகும், குடல் புண் சரியாகும், தொண்டை புண், வாய் புண் சரியாகும், பைல் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் சரியாகும், உள்மூலம் வெளிமூலம் சரியாகும். அதே சமயத்தில் நரம்பு தளர்ச்சி சரியாகும், உடல் உஷ்ணமாக இருக்குது சரியாகும், அந்த உடல் உஷ்ணமாக இருக்குது சரியாகும், பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி பித்தத்தினால் ஏற்படக்கூடிய அசதி, சோர்வு, டயர்னஸ் இது மாதிரி பிரச்சனைகள், கண்ணெரிச்சல், உடம்பெரிச்சல் சரியாகும். இப்போது இதை ஐயா நான் சாப்பிட்டு காமி சொல்கிறேன். சாப்பிட்றாரு பாருங்க, சாப்பிடுங்க. என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள். பூ இலை எல்லாமே சாப்பிட்றீங்க. இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என்ன டேஸ்ட்டில் இருக்கு ஐயா? இனிப்பு. இனிப்பு. ஒரு பால் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட்டு. ஓ, பால் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட். இனிப்பாக இருக்குது, பால் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்ன்றாரு. இந்த பூவை நானும் பார்த்தீங்கன்னாக்க 2 சாப்பிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பூ 2 இருக்குது. ஃபஸ்ட் நான் பூவை சாப்பிட்றேன். நிறைய மூலிகைகள் சாப்பிட்ருக்கேன், இதனால் டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சாப்பிட்டு காமிக்க வர பாருங்க. நல்லா இனிப்பாக இருக்குது, ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. கண் பார்வை ரெட்டானாக்கா தொடர்ச்சியாக சாப்பிட்டா வெள்ளையாயிடும். வெள்ளையாயிடும், அதாவது ரெட்டாகுது பார்த்தீங்கன்னா. ஆமாம் ஆமாம் ஐயா, அந்த மாதிரி சூட்டுனால உடல் உஷ்ணத்தினால் ஏற்படுற அந்த கண் ரெட்டாக இருக்குது இல்லைங்களா, அது கூட அப்படியே சரியாகும்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. இதை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, சாப்பிடுங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இது மூலிகை கிடைக்கலன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி மருந்துகள் வடிவிலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம், வணக்கம் ஐயா.